نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تبارك وتعالى في محكم تنزيله والفرقان فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், நல்லடியார்கள், இமாம் பெருமக்கள், குறிப்பாக இறை பொருத்தத்தை நாடி அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும், நம்முடைய உற்றார் உறவினர்களின் மீதும், ஏனைய உலகத்தில் வாழும் அத்துணை முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அத்தாயி கல்வி குழுமத்தின் ரமலான் இஜ்திமா 2023 ஆண்டு இந்த சிறப்பு நிகழ்வில் கலந்து கொள்ள பல்வேறுபட்ட ஊர்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பாசம் மிகுந்த தோழர்கள், முதல்வர் பெருந்தகைகளே, அன்பான மாணவ செல்வங்களே, அனைவர்களுக்கும் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய கிருபை, நம்மை அல்லாஹ் முஸ்லிம்களாக படைத்து இஸ்லாத்தை மட்டும் நமக்கு அதனை கொடுத்ததோடு மட்டும் நிறுத்தி விடாமல் தினம் தினம் அவனை நினைத்து தினம் தினம் அவனை துதி செய்யக்கூடிய நல்ல சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே, குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்பு உண்டு. மாதங்களில் சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம், எந்த மாதத்தில் ஒரு அமலுக்கு 70 நன்மைகள் கிடைக்க பெறுமோ அப்படிப்பட்ட மாதத்தில் ஒன்றாக கூடி சிறப்பாக பல அமல்களை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பினை, நல்ல நசீபினை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இதுல நம்ம என்ன அமல் செய்யறோம் அப்படிங்கிறத தாண்டி எந்த மாதத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் 2 ரக்காத்து ஒரு மனிதன் தொழுதால் கூட அதற்கும் வேறு மாதங்களில் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் நம்மை இதை போன்ற சிறப்பான பாக்கியங்களை, வாய்ப்புகளை பெற்று சிறப்பான நல்ல அமல்களை செய்து நல்லடியார்களாக நாம் வாழக்கூடிய நல்ல நசீபையும், மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் மரணித்தும் மரணிக்காதவர்கள் என்று குரானில் சான்று பகரக்கூடிய உன்னத மிகுந்த சுஹதாக்களுடைய பட்டியலில் நம் அனைவர்களையும் இணைத்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த மாணவ கண்மணிகளே, கிட்டத்தட்ட 18-19 நாட்களாக நாம் தொடர்ந்து இந்த ரமலான் இஜ்திமாவிலே நாம் சங்கமித்திருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம். இந்த 18 நாட்களில் நம்முடைய நேரங்கள் நாம் இதற்கு என்று ஒதுக்கி இந்த காலத்தில் நாம் செய்த இந்த செயல்பாடுகள் என்பது நாளைய வரலாற்றில் நிச்சயமாக பேசப்படக்கூடிய ஒன்று. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நேரம் என்பது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான அமைப்பு. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, லா தசுப்பு தஹர வானத்தஹர், காலத்தை திட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் காலத்தை திட்டக்கூடாதுன்னு சொன்னா, நேரம் காலம் என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள். அந்த நேரத்தை காலத்தை சரியாக பயன்படுத்திய மனிதர்கள் வாழ்வில் வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தை காலத்தை தவறவிட்டவர்கள் வாழ்கிறார்கள், ஆனால் வரலாற்றில் அவர்களுக்கு இடமில்லை. நாம் எல்லாம் வரலாற்றில் இடம்பெறுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்று இல்லை என்றாலும் 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கழித்து பேசப்படும் போது ரமலான் இஜ்திமா என்ற, இன்னைக்கெல்லாம் நம்மளுடைய கலோக்கலான லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ரமலான் இஜ்திமா என்ற ஹேஷ்டேக போட்டாலே நம்மளுடைய பேர் தான் அங்க வரும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த
அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திலே நம்மை நாமே ஆட்படுத்தி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நேரம் என்பது அவ்வளவு முக்கியம். உசைன் போல்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவு வேகமாக அவர் ஓடக்கூடியவர். அவர் ஓடிய அந்த சாதனையை முறையடிக்க இன்று வரையில் உலகத்தில் ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 9.73 செகண்ட்ஸ்ல 100 மீட்டர்களை அவர் கடந்திருக்கிறார், அடைந்திருக்கிறார். அவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய மனிதர். ஆச்சரியமான அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தகவல்களை பார்த்தோம்னு சொன்னா நமக்கெல்லாம் திகைப்பா இருக்கு. நம்ம வாழ்க்கையை இதுவரை வீணடித்து விட்டோம் என்ற சிந்தனை வருகிறது. உசைன் போல்ட் மொத்தமா இதுவரையில் களத்தில் ஓடிய நேரம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 3 நிமிடங்கள் தான் அவர் ஓடி இருக்கிறார். 3 நிமிஷம் தான் களத்திலே அவர் ஓடி இருக்கிறார். ஆனால் அவருடைய நெட்வொர்த் எவ்வளவு தெரியுமா? 737 கோடி ரூபாய். 737 கோடி ரூபாய்கள் அவருடைய நெட்வொர்த். வெறும் 3 நிமிடங்கள் ஓடிய மனிதன் 90 கின்னஸ் சாதனைகளை படைத்திருக்கிறார். 1 2 இல்ல, 90 கின்னஸ் சாதனைகளை படைத்த மனிதன் ஓடிய களத்தில் ஓடிய நேரம் வெறும் 3 நிமிடங்கள். இப்போ ஆச்சரியமான செய்தி, அதிசயமான செய்தி. வெறும் 3 நிமிடத்தில் அந்த மனிதன் இவ்வளவு பெரிய இடத்திற்கு எப்படி சென்றான்? ஏன்னா காலத்தை சரிவர பயன்படுத்தியவர்களில் உசைன் போல்ட் ஒருவர். நேரத்தை சரிவர பயன்படுத்தியவர்களில் உசைன் போல்ட் ஒருவர். நமக்கும் அதே 3 நிமிடங்கள் கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் நம்மளால ஓட முடியுமானா ஓட முடியாது. அந்த 3 நிமிடங்களுக்காக உசைன் போல்ட் செலவு செய்தது தன்னுடைய 25 ஆண்டுகள். 25 ஆண்டுகளினுடைய உழைப்பிற்கு பின்னால் அவருடைய 5 வயசுலேருந்து அவர் ஓட ஆரம்பிக்கிறார். முதல்ல எடுத்த உடனே அவர் டிராக்ல ஓடல. வீட்டில் இருந்து தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு ஓடி செல்வார். மற்ற மாணவர்கள் எல்லாம் சைக்கிள்ல வருவாங்க. தன்னுடைய தந்தையோடு அல்லது தன்னுடைய பெற்றோர்களோடு வாகனங்களில் வருவார்கள். உசைன் போல்ட் ஓடியே தன்னுடைய வீட்டில் இருந்து பள்ளி வரை செல்வார். அங்கிருந்து துவங்கிய ஓட்டம் 25 ஆண்டுகள் தாண்டி அவருக்கு உலகத்தின் 90 கின்னஸ் சாதனைகளில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு அவர் சென்றார் என்றால் தன்னுடைய நேரத்தை, காலத்தை சரிவர வடிவமைத்தார். சிந்திக்க வேண்டும் கண்ணியம் நிறைந்த மாணவ செல்வங்களே. நமக்கெல்லாம் 7 வருஷங்கிறது பெரிய ஸ்பேன், ஒரு மிகப்பெரிய நேரம். 7 வருடங்களில் எதை வேண்டுமானாலும் நாம் செய்து விடலாம், எதை வேண்டுமானாலும் புரட்டி விடலாம், மாற்றி விடலாம். ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் சற்று திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் கிட்டத்தட்ட நீங்க முடிக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிறீங்க. முடிக்கக்கூடிய மாணவர்கள் நம்முடைய வாழ்வில் நாம் எதனை எல்லாம் செய்திருக்கிறோம்? இந்த 7 ஆண்டுகளில் என்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? என்னால் இந்த சமூகத்திற்கு என்ன விளைவுகள் ஏற்பட்டது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எல்லா நேரங்களிலுமே நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளுமே மகரிபினுடைய வக்துல முராகபான்னு நம்ம ஒண்ணு வைக்கிறோம். அந்த நாளிலே செய்தவைகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு என்று ஒரு நேரம் வைக்கிறோம். அந்த நாளை மட்டுமல்ல, நம்முடைய எல்லா காலங்களையுமே நாம் கனக்கச்சிதமாக திட்டமிட்டால் வெற்றியாளர்களுடைய பட்டியலில் நாம் இருப்போம். இமாமுனா சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4-5 தினங்களுக்கு முன்னால் கூட அவர்களுடைய டாபிக் பேசப்பட்டது. இமாமுனா சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 58 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். இந்த உலகத்துல மொத்தம் வாழ்ந்தது 58 வருடங்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் எழுதிய கிதாபுகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 600க்கும் மேற்பட்ட கிதாபுகளை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கிதாபுகளை அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். வெறும் 58 ஆண்டுகள் அவங்களுடைய வாழ்க்கையில சுவாரஸ்யம் என்னன்னா, அவர்கள் வாழ்ந்த நாட்களையும் அவர்கள் எழுதிய பக்கங்களையும் கணக்கு செய்து பார்த்தால் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10-12 பக்கங்கள் எழுதினால் மட்டும்தான் அவ்வளவு தூரம் ஒரு மனிதன் எழுத முடியும். அப்படிப்பட்ட விரிவான ஞானங்களை இந்த உலகத்திற்கு தந்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நேரக்காப்பு தன்மை எவ்வளவு அழகாக அவர்களுடைய காலங்களை அவர்கள் வடிவமைத்தார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் எல்லாம் ஈஸியா நம்மளுடைய நேரங்களை நாம் கடத்துகிறோம். ஒரு இடத்துல உட்கார்ந்தே 2-3 மணி நேரத்தை நம்ம செலவு செஞ்சிடறோம். ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே 3 மணி நேரம் செலவு செஞ்சிடறோம். போனை காதுல வச்சோன்னு சொன்னா கிட்டத்தட்ட மணிக்கணக்குகளில் நம்முடைய தொடர்புகள், பேச்சுகள் ஓடுகிறது. ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம், இமாம் பெருமக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அவர்களுடைய நேரங்களை, காலங்களை சரியாக வடிவமைத்தார்கள். அவ்வளவு தூரங்களை அடைந்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளட்டும்,
அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய காலங்களை அவர்கள் சரிவர பயன்படுத்தி இருப்பார்கள். ஒவ்வொரு நிமிஷமுமே பொக்கிஷம், ஒவ்வொரு செகண்டுமே பொக்கிஷம். ஒரு செகண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை உசைன் போல்ட்டுக்கு பின்னாடி ஓடினால 2வது மனுஷன் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். உசைன் போல்ட்டுக்கு அவர் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓடினாருன்னு சொன்னா, உசைன் போல்ட்டுக்கு பிறகு 2வதாக வந்த மனிதரிடத்திலே போய் ஏன்பா நீ என்னப்பா ஆச்சுன்னு கேட்டா, 1 செகண்ட் 2 செகண்ட் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் உசைன் போல்ட்டை முந்தி இருப்பேன், முதலாக வந்திருப்பேன்னு சொல்லுவார். அவருக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்றது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம். 1 நிமிஷத்துல என்ன வேணா நடக்கலாம். ஓவர் நைட்ல பெரிய ஆள் ஆயிடுறான்றாங்கல்ல, ஒரே இரவுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த உலகம் எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்றதுக்காக சில உதாரணங்களை உங்களுக்கு முன்னால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம எல்லாம் அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இது ஒரு விதமான ஒரு பாதை. நாம போகக்கூடிய பாதை என்பது சிரமங்களும் கஷ்டங்களும் உழைப்புகளும் உடைய ஒரு பாதை. இதே நேரத்தில் நம்மோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வேறு பாதைகளில் அந்த பாதையினுடைய பவரை சொல்ல வர, வேறு பாதைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கும் போது அவர்களுடைய காலங்களும் நேரங்களும் எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறது, எவ்வளவு தூரம் அவர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கிறது என்பதற்காக உதாரணங்கள். நாம ஒரு மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைச்சோம்னு சொன்னா நமக்கு ஒரு 15,000 20,000 சம்பளம் கிடைக்கும் இல்லையா? ஒரு மாதம் முழுக்க நாம் செலவழித்து சிரமப்பட்டு காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை நாம் உழைத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் என்பது ஒரு மாதத்திற்கு 20,000 முதல் 25,000 வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம். இது நான் சொல்றது ஆவரேஜ். என்னைக்குமே இதை விட கூடுதலாகவும் ஆட்கள் இருப்பார்கள், கம்மியாகவும் இருப்பாங்க. ஆனால் வேறொரு பாதை இருக்கிறது. வெறும் 100 நாட்கள் மட்டுமே அவர்கள் பணி செய்கிறார்கள். 100 நாட்கள்ல ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். 100 நாளைக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய துறைகள் இங்கே இருக்கத்தான் செய்கிறது. அப்படின்னா அவர்களுடைய வளர்ச்சியும் நம்முடைய வளர்ச்சியும் நாம் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். எவ்வளவு தூரம் அவர்களுடைய காலங்கள் பிரயோஜனமாக கழிகிறது, எவ்வளவு தூரம் அவர்களுடைய காலங்கள் அவர்களுக்கு பலனை கொடுக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பாதைகளையும் நம்முடைய நேரங்களையும் நம்முடைய காலங்களையும் நாம் அப்படி மாற்றிக்கொண்டால், நாம் அவ்வாறாக நாம் அமைத்துக் கொண்டால், பயனளிக்கக்கூடியதாக நாம் மாற்றிக்கொண்டால், அல்லாஹ்வினுடைய கிருபையிலே நாம் எட்ட வேண்டிய உயரங்களை, அடைய வேண்டிய தூரங்களை நிச்சயமாக நம்மால் அடைய முடியும். அதற்கு மிகப்பெரிய சான்று நம்ம வெளியே போய் தேடணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்லை. சாதாரணமாக நம்ம கூடவே இருக்கக்கூடிய மனிதர்களை வைத்து நாம் ஒப்பீடு நம்மை செய்து பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும். நம்முடைய காலங்களை நாம் எவ்வளவு தூரம் வீணடிக்கிறோம், மற்றவர்கள் அந்த காலங்களை எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்பது நமக்கு புரியும். நம்முடைய நிறுவன தலைவர் உஸ்தாதுனா அவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அவர்களுக்கு கிடைத்தது. 25 ஆண்டு காலத்திலே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினை உருவாக்கி விட்டார்கள். இது நாம பெருமைக்கோ பகட்டுக்கோ அல்லது ஒரு அப்படி பிரமிப்பை காட்டுவதற்கோ நாம் சொல்லவில்லை. ஒரு சமூகத்தின் எழுச்சியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆலிம் சமூகம் என்ற சமூகத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சியாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டமைப்பை உடைத்து இவர்களும் இதையெல்லாம் செய்யலாம் என்ற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கிய பயணமாக அவர்களுடைய பயணம் இருந்திருக்கிறது. அவங்களோடவே ஒப்பீடு செய்து 25 ஆண்டுகளுடைய வேறு சில மனிதர்களை நாம் பார்க்கும் போது வேடிக்கையாக இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை. நமக்கு எல்லாருக்குமே அதே 24 மணி நேரம் தான், அனைவர்களுக்குமே அதே 7 நாட்கள் தான், அனைவர்களுக்குமே மாதம் 30-31 நாட்கள் தான். ஆனால் சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் என்பவர்கள் அந்த நாட்களை தன்னுடைய நாட்களாக்கிக் கொள்கிறார்கள். காலை முழித்ததில் இருந்து இரவு தூங்கக்கூடிய நேரம் வரையிலே அவர்களுடைய செயல்பாடுகளை கனக்கச்சிதமாக திட்டமிடுகிறார்கள். நாம ஒரு மனிதர் சொல்வார், நீங்க காலையில 10 மணி வரைக்கும் நீ தூங்குறன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ பாதியை என்ன பண்ணிட்ட, இழந்துட்டேன்னு அர்த்தம். ஏன்னா நீ முழிப்பதற்கு முன்னால் பல வியாபாரங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் அவர்களுடைய அந்த நாளினுடைய ப்ராஃபிட்டை, அந்த நாளினுடைய லாபத்தை ஈட்டி முடித்து விடுகிறார்கள் என்று அவர் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நமக்கு முக்கியமானவைகள். அதனை நாம் கனக்கச்சிதமாக திட்டமிட்டால், சரியான முறையிலே நாம் அதனை பயன்படுத்தினால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதனை எல்லையாக வைக்கிறோமோ, எதனை நாம் மிகப்பெரிய லட்சியமாக வைக்கிறோமோ அதனை நம்மால் அடைய முடியும். பணம் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு விஷயமே இல்லை இந்த உலகத்துல.
ஆனால் அதற்கு தயாராக நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு, நாம வைக்கக்கூடிய இலக்கு தான். ஆனால் அதனை எப்படி சம்பாதிக்க வேண்டும், அதனை எந்த நாட்களிலே நாம் சரியான முறையிலே கொண்டு போக வேண்டும், எந்த நாட்களில் உழைக்க வேண்டும் என்பதை எல்லாம் நம்முடைய தீர்மானங்களும் நம்முடைய முடிவுகளும் நம்முடைய செயல்பாடுகளும் தான் முடிவு செய்கிறது. ஒவ்வொரு நாளுமே நமக்கு பொக்கிஷம், ஒவ்வொரு நாளுமே நமக்கு மிகப்பெரிய கோல்டு மாதிரி. இப்பதான் அப்படி நம்ம உள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 18 நாட்கள் நம்மை விட்டு கடந்து விட்டது. இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 10 நாள் 9 நாள் தான் நமக்கு என்ன பண்ணுது இருக்கு. நாம் எல்லாம் இந்த 18 நாட்களை மட்டுமே நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். என்னென்னலாம் நம்ம செஞ்சிருக்கிறோம், இந்த 18 நாட்களில் என்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, நான் எதையெல்லாம் நான் செய்தேன், இதை வைத்து எனக்கு நாளை என்ன பயன் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்த மாணவ கண்மணிகளே, உங்களுடைய பாதைகளை தெளிவாக தேர்வு செய்யுங்கள், உங்களுடைய காலங்களை தெளிவாக பயன்படுத்துங்கள். ஒரு அழகான உருது கவிதை ஒன்று எழுதப்பட்டிருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளத்துல நான் பார்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனும் 2 பேருமே பயணம் செஞ்ச பாதைங்கிறது ஒரு பாதை தான், அப்படிதானே? கடல் பிளக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனும் பயணம் செய்த பாதை ஒரே பாதை தான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெற்றி அடைந்து தப்பித்து அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு சுபிட்சமான வாழ்க்கை உருவானது. ஃபிரௌன் அங்கேயே அழிந்தான். பாதையின் மீது நம்பிக்கை அல்ல, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த கவிதையிலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நேரங்கள், நம்முடைய காலங்கள் எந்த பாதையில் செலுத்தப்பட்டால் நமக்கு சிறப்பான வாழ்வு, ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய ஒரு பயணம் இருக்கும் என்பதை நாம் முடிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அத்துணை முடிவுகளையுமே நாம் ஓதக்கூடிய காலங்களிலேயே, படிக்கக்கூடிய காலங்களிலேயே நாம் முடிவு செய்து வைக்க வேண்டும். கிட்டத்தட்ட வெற்றியாளர்களினுடைய பாதையை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணலன்னா 25, 26 வயசுக்கு மேல திடீர்னு அப்படி வெற்றியாளர்கள் உட்காரல. அவர்களுடைய முயற்சி என்பது, அவர்களுடைய பயிற்சி என்பது கிட்டத்தட்ட 10, 12 வயதிலிருந்து அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஒரு CA உருவாகணும்னு சொன்னா அவர் என்ன செய்யணும், 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து முயற்சி செய்யணும். ஒரு IAS IPS படிக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய முயற்சி என்பது லோயர் கிளாஸ் சாதாரணமான பாடங்கள் படிக்கக்கூடிய, சயின்ஸ் சோசியல் எல்லாம் படிக்கக்கூடிய காலம் முதலே அவர் தெளிவான பாடம் படிக்கக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அடையக்கூடிய எல்லை என்பது மிகப்பெரிய எல்லை. அந்த IAS IPS என்றது பெரிய எல்லை. அதனை அவர் அடைவதற்கு 10, 12 ஆண்டுகள் அவர் கொடுக்க வேண்டி இருக்கும். அப்படின்னு சொன்னா நாம் எல்லாம் இன்று வரை என்ன முயற்சி நாம் செய்திருக்கிறோம், நம்முடைய காலங்களை எவ்வளவு தூரம் பிரயோஜனமாக பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் ஒரே விதமான நேரத்தை தான் கொடுத்தான். எல்லாருக்குமே ஒரே டைம் தான், எல்லாருக்குமே ஒரே விதமான நாட்கள் தான், எல்லாருக்குமே ஒரே விதமான மாதங்கள் தான், எல்லாருக்கும் ஒரே வருஷம் தான். ஆனால் மாற்றம் என்பது நேரங்களை சரியாக பயன்படுத்தியவர்களுக்கு மட்டும்தான் மாற்றமும் சாதனையும் வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில இந்த உலகத்தினுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கும் போது நமக்கு கிடைக்க பெறக்கூடிய தகவலாக இருக்கிறது. கண்ணியம் இருந்த மாணவ கண்மணிகளே, நம்முடைய வாழ்வில் நேரம் காலங்களை சரிவர நாம் பயன்படுத்தி அதனை செலுத்தக்கூடிய பாதைகள் சரியான பாதைகளாக இருந்தது என்று சொன்னால் வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நேரத்தை காலத்தை சரியான முறையில் பயன்படுத்திய நல்லடியார்களோடு நம் அனைவர்களையும் இணைத்து அருள் புரிவானாக. வாழ்ந்தோம் இறந்தோம் என்ற வாழ்வை விட்டுவிட்டு வாழ்ந்தோம் சாதித்தோம் வரலாறு ஆனோம் என்ற வாழ்வை நமக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கொடுத்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.